ஹலோ கைஸ், வெல்கம் டு நவீன் டெக்னிக்கல் கிராஃப்ட். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட ரொம்ப நாளாகவே பர்சனலாக கேட்டுட்டு இருக்க விஷயம் தான். எப்படின்னா, நீங்கள் எப்படி வந்து ஒரு காம்பனண்ட்டை வந்து கற்றுக்குறீங்க, அதுக்கு எதனா என்ன மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க, எந்த வெப்சைட் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கிற மெத்தடில் தான் நான் வந்து நிறைய விஷயம் கற்றுப்பேன். ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு மோட்டரை பற்றி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, அதை வந்து ஃபுல்லாக பிரித்து போட்டுட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது, அது ஏன் இருக்குது, எதனால் இருக்குது, அது இல்லாமல் வேறு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கற்றுக்கிறது பேர் தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து முடித்த ப்ராடக்டை திருப்பி ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத மாதிரி கற்றுக்கிறது தான். ஸோ இது வந்து உங்ககிட்ட நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசர்ச் பேஸ்ட் தான். ஆனால் நீங்கள் வந்து இப்போது ஒரு மோட்டரை வந்து நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பேசிக் லேர்னர்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் டெடிக்கேட்டடாக இந்த வீடியோ நான் போட போகிறேன். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், இதுதான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொன்னது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 5 வோல்ட் டிசி மோட்டார். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்றதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த மோட்டரை வந்து நம்ம உடைக்காமல் அன்பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிளிப்ஸ் வந்து இங்கே மடங்கி போயிருக்கும். ஸோ அதை வந்து ஒரு கட்டிங் பிளேடை இல்லைனா வந்து நோஸ் பிளேட், ஆக்சுவலி கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா நோஸ் பிளேட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கட்டிங் பிளேடுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த டைட்டாக வச்சு இப்படி பேக்கில் இழுத்துக்கணும். இப்படி இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து இது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இதையும் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேக்கில் வந்து ஒரு ரெட் கலரால் ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருங்க பக்கத்தில் காட்டுறேன். இங்கே வந்து உங்களுக்கு 2 காப்பரில் வந்து ஒரு 2 விஷயம் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசி மோட்டரில் வந்து ஸ்லிப்ரிங் அப்படின்னு சொல்கிறது தான் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இங்கே வந்து வோல்டேஜ் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். இதுக்கு வந்து இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்னு கொடுப்போம், இங்கே வந்து இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்னு கொடுப்போம். மோட்டருக்கு வந்து டெர்மினல்லாம் கிடையாது. நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா டேரெக்ஷன் வந்து மாறி ஓடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வோல்டேஜ் வந்து இந்த நடுவில் இருக்க ஸ்லிப்ரிங்ஸ்குள்ளே வந்து போயிடும். ஸோ இந்த ஸ்லிப்ரிங்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தாது. ஆக்சுவலி வந்து மோட்ரு சுத்தம் கரெக்டாக. ஸோ இங்கே மோட்ரு வந்து சுற்றும் போது ஒரு விஷயம் வந்து சுத்தாமல் இருந்தால் தான் நம்மளால் வோல்டேஜ் வந்து கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஸோ அது சுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இதை மவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையை வந்து இப்படி வச்சா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நான் வோல்டேஜ் வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு ஆக்சில் எனக்கு இப்படி போச்சு அப்படின்னா இது வந்து இப்படியே தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இது வந்து சுத்தாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஆக்சில்னு சொல்லுவாங்க. இந்த ராட் பேர் வந்து ஆக்சில்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு கோர் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு காயில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம் எதுக்கு வந்து இவ்வளோ காப்பர் சுற்றிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆக்சுவலி நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு வோல்டேஜ் கொடுப்பீங்களா, ஸோ அந்த வோல்டேஜ் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே போயிடும். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து இப்படி போயிடும். ஆக்சுவலி வந்து இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கிறது வந்து இதுக்குள்ளே போயிடும். போனக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக போய் அந்த ஆக்சிலில் போயிட்டு டேரெக்டாக உனக்கு வந்து காப்பரில் டச் பண்ணிவிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நீங்கள் காப்பர் ஒரே இடத்துல சுற்றிருக்கனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இஎம்எஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட் ஃபீல்டு வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் காட்டுறேன். உள்ள மோட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பர்மனண்ட் ஆன ஒரு மேக்னெட் இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த மேக்னெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மேக்னெட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும்.
அந்த கிளிப்பை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்னெட்டை வந்து இப்போது நம்ம ரிமூவ் பண்ணுறோம், அதனால் வரணும். இப்போ சுத்தம் போது வந்துடாமல் இருக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதோ இந்த மாதிரி ஒரு கிளிப் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி வந்து மேக்னெட்டை தள்ளிடும். ஸோ அது வந்து இப்படி லாக் ஆகிருக்கும். இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட் பக்கம் நீங்கள் கிளிப்பு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அதுக்கு தான் வந்து இங்கே 2 மெட்டலை வந்து இப்படி கட் பண்ணி இப்படி கர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல, அதுக்கு பதிலாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேக்னெட்டை வந்து மெதுவாக எடுக்க போகிறோம். எடுத்தாச்சா? ஸோ இது வந்து இந்த உள்ள கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வ் வந்து ஒன்று சவுத்தாக இருக்கலாம் இல்லை நார்த்தாக இருக்கலாம். அது ஆப்போசிட் பக்கம் சவுத்தாக இருக்கலாம் இல்லை நார்த்தாக இருக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மேக்னெட் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்படி வச்சோன்னா இது வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து இப்படி இருக்கும், உள்ள மோட்டருக்குள்ளே வந்து ரெண்டும் இப்படி இருக்கும். இது இப்படி இருக்கனால என்ன ஆகும்னா, ஒன்று வந்து நார்த், இன்னொன்று வந்து சவுத்தாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம மேக்னெட் டிசைன் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அது வந்து ரொட்டேட் ஆகும். நீங்கள் வந்து சேம் போல்ஸ் வச்சிங்க அப்படின்னா, இப்போது இது வந்து நார்த், இதுவும் நார்த்தாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மோட்ரு வந்து ஃபஸ்ட்டு இப்படி சுற்றும், அப்புறம் இப்படி சுற்றும், இப்படி சுற்றும், அப்புறம் இப்படி சுற்றும். ஃபஸ்ட்டு வந்து ரைட், அப்புறம் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட்னு இப்படியே சுற்றிட்டு இருக்கோம். அப்புறம் ஓடாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து மோட்டருக்குள்ளே இருக்கும். அண்ட் இங்கே ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சின்ன மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. இந்த டாப்பில் வந்து ஒரு மேக்னெட் இருக்கும். இருங்க, அதையும் எடுத்துடலாம். அந்த மேக்னெட் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நீங்கள் கேட்கலாம், அங்கே எதுக்கு மேக்னெட் அப்படின்னு கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை, அது உள்ளே வந்து எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் தான் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றனால அந்த ஃபீல்டு வந்து நிறைய எக்ஸ்ட்ராவாக வெளியே போய் ஃபீல்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆக்சில் வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அதோ இதுதான் வந்து அந்த இது. ஸோ இதுதான் அப்படி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இதுவும் ஒரு மேக்னெட் தான். ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ஒரு மேக்னெட் தான். இது அட்ராக்ட் அண்ட் ரிப்பல்லாம் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் இந்த டிசி மோட்டரில் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சப்ளைக்குள்ளே போயிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு, இந்த மேக்னெட்டும் இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரிப்பல்ஸ் ஆகி அட்ராக்ட் ஆகும். அதனால் வந்து இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம வந்து வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணால் தான் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிசி மோட்டருக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ see you in another great video. Thanks for watching. Tata, bye bye.